பார்த்தீங்கன்னா இந்த 12 கட்டம் 12 கட்டங்கள் உயிர் எழுத்துக்களாக இருக்கிறது. உயிர்மை, ஆயுதம், உயிரளவடை, ஒற்றளவடை, குற்றியலுவரம், குற்றியலீதனம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், அகர குறுக்கம் என்று இப்படி 12 வகையாக ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயன்னு அப்படியே சிவம் படர்ந்து இருக்கிறது. உலகத்திலேயே ஒரு இந்த தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய ஒரு சுவை இருக்கு பாருங்க, அது எல்லாமே அசைவுகள் எல்லாமே உண்மை. இப்போ பாருங்க, கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 1, 2, 3, 4, 5, 6ன்னு சொல்லி இந்த 12 பாவங்கள் இருக்கு. இந்த 12 பாவங்களையும் காலபுருஷம் பரவி கிடக்கு. இதற்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஏதோ ஒன்று நமக்கு சொல்கிறது. ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இந்த ஒவ்வொரு வீடுகளும் ஏதோ ஒரு ரகசியத்தை நமக்கு சொல்லுது. அந்த ரகசியம் ஆத்ம ரகசியமாக இருக்குது. ஆன்ம ரகசியம். அப்ப இங்க எல்லாமே பாருங்க, இங்க லக்னம் இருந்தால் அது ஆன்மா இங்க இருக்கிறதாக எடுத்துக்கொள்கிறோம். இந்த இவருக்கு ரிஷப லக்னம் எடுத்துக்கிறோம். அப்போ 12 சுவைப்படவது, 12 சுகமானது. எந்த வீடும் கெட்டு போன வீடு கிடையாது. எந்த 6, 8, 12 மறைவானதே இல்லை. 6, 8, 12 என்பது மறைவானதே இல்லை. அப்போ ஒரு மனுஷன் என்ன தப்பு பண்றான் அப்படிங்கிறது ஒரு ஜாதகம் சுட்டி காட்டுது. அவன் எப்படி இருக்கணும், மாரகாதிபதினா என்ன, பாதகாதிபதி என்ன, திதி சூன்யம் என்ன அப்படின்னு சொல்லுது. இப்படிப்பட்ட நிலையில ஒவ்வொன்றும் நம்மளுடைய ப்ரீவியஸ் கருத்தை சொல்லுது. விஜயகுமார் கொஞ்சம் அமைதியா இருக்கு, இல்லைன்னா ஃப்ளோ வராது. இப்ப நம்ம இப்ப ஒரு கட்டம் இருக்கு. இப்போ ஒருத்தர் மேச லக்னத்துல பிறந்திருக்கிறார். அவருக்கு 1, 5, 9 தான் நமக்கு திரிகோணம்னு சொல்லுவோம். ஆனா இவர் இந்த பிறவியில் இந்த லக்னத்துல பிறந்திருக்கிறார். இவருடைய ப்ரீவியஸ் கருத்து, இவர் என்ன கர்மாவை எடுத்துட்டு வந்தாலும் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அதை அப்படியே கொண்டுட்டு போய் சுவிட்ச் ஓவர் பண்ணி கொண்டுட்டு போய் 12ஆம் இடத்தை போடுங்க. 1, இது 12, இது 2. இப்ப மேச லக்னத்துல பிறந்தவருக்கு 1, 5, 9 வீடுகள் போன பிறவியில் எடுத்துக்கொண்டால் அது 2, 6, 10ஆக மாறும். அது 2, 6, 10ஆக மாறும். இதுதான் அவருடைய வாழ்க்கை. எப்பொழுதுமே ஒரு ஜாதகர் தன்னுடைய 2, 6, 10க்காக தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறார். இந்த பிறவி போன பிறவியில அவர் மீன லக்னமா இருந்திருப்பாரு. அவருக்கு இந்த 2, 6, 10 தான் இப்ப வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கும். இந்த தொழிலை அவர் செய்தார்னா சரியா கர்மாவை முடிச்சிடுவார். இந்த லக்னமாக போட்டுக்கொண்டு இதே கிரகங்கள் திசைகளை பார்த்தால் அடுத்த பிறவியில் அவர் புண்ணியம் சேர்ப்பாரா, அடுத்த பிறவிக்கு கஷ்டப்பட போகிறாரா என்பதை எல்லாம் நாம் இந்த ரிஷப லக்னத்தை வைத்துக் கொண்டு கண்டுபிடிச்சுள்ளோம். அடுத்த பிறவியில் அவர் எப்படி வாழப் போகிறான், அவன் கஷ்டமாக இருப்பானா சுகமாக இருப்பானா, தன்னுடைய 60 வயதுக்கு பிறகு தன்னுடைய சந்ததியர்கள் சுகமாக இருப்பார்களா என்றால் 2ஆம் இடத்தை போட்டால் அவர்களுடைய சந்தேகங்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்று தெரிந்து கொள்ளலாம். அடுத்த பிறவி என்பது ஒரு 60க்கு பிறகு அடுத்த பிறவிதான். அப்ப இது மாதிரி இருக்கு. அப்ப இந்த 1, 5, 9, 2, 6, 10 சரியாக வந்து விட்டால் போதும். இப்ப ஜோதிடர்கள் பாருங்க, இந்த மாதிரி ரகசியங்களை கர்மாக்களை நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நீங்க எந்த புள்ளியை ஒன்று கொடுத்தாலும் அதற்கு ஒருத்தருடைய ஜாதகத்துல எல்லா விஷயத்தையும் சொல்லலாம். இந்த 108 பாதங்கள்ல ஒரு பாதம் கொடுத்தாலும் அந்த பாதத்தை திரிகோணமாக வைத்துக் கொண்டு நாம பலன் எடுக்க முடியும். இதுதான் ரகசியம். இப்போ ஒருத்தருக்கு 1, 5, 9 சரியாக இருந்தால் அது கிட்டத்தட்ட முருகப்பெருமானுடைய திருவருளால அது வேலை செய்யும். ஆங்கு அகன்ற நுண்ணியனேன்னு வரும். ஆங்கு அகன்ற நுண்ணியனேன்னு வரும். அப்போ முக்கோணமா இங்கே ஏங்கி வேலை செய்யும். அப்போ 1, 5, 9 சரியாக இருந்தால் வேலை செய்யும். ஜோதிடர்களுக்கு இந்த கட்டத்தை பார்த்து ஒருத்தருடைய வாழ்க்கையை சொல்ல முடிகிறது என்றால் இது எப்படி சாத்தியம் என்றால் அவர்கள் பிரம்மாவினுடைய சிருஷ்டியில் இருந்து பயின்றவர்கள். ஜோதிடர்கள் என்பவர்கள் பிரம்மாவினுடைய குழந்தைகள். போன பிழையும் புகுவார் நின்றனமும் தீயவில் பூசாகும்னு ஆழ்வார்கள் சொல்றாங்க. அதே போல ஒரு படைப்பின் தன்மையை தெரிந்தவன் மட்டும்தான் படைப்புக்குரிய காரணத்தையும் படைப்புக்குரிய இலக்கணத்தையும் எப்படி படைக்கப்பட்டது என்பதை ஆராய முடியும். அதனாலதான் காலபுருஷம் என்பது பிரம்மா தத்துவத்தின் அடிப்படையில் மூல பிரபஞ்சம் என்றது. அதை நம்ம காலபுருஷம் என்று எடுத்துக்கொண்டு ஒரு மனிதனுடைய உடம்பு, கை, கால்கள் இவைகளெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் அதை 12 கட்டமாக உள்ளுக்குள்ள உருவகப்படுத்தி வைத்திருக்கிறோம்.
ஆனால் இது மூல பிரபஞ்சம். மூல பிரபஞ்சத்தை எடுத்துக்கொண்டால் சரக்கேது, ஸ்திரக்கேது, உபயக்கேதுவாக இருக்கிறது. இந்த திரிகோணம் என்பது ஒரு மனிதனுடைய சக்தி மண்டலம். அவன் எப்படிப்பட்டவன், அவன் எத்தகைய சக்தி உள்ளவன், அவன் பிறப்பின் நோக்கம் என்ன, அவன் எதற்காக பூமியில் வந்திருக்கிறான், அவன் என்ன செய்ய போகிறான் என்பதை பிறப்பின் லக்னத்தை வைத்து போன பிறகு லக்னத்தை நகர்த்தி பார்த்தால் அவனுடைய 1, 5, 9 தெரிந்துவிடும். இதை வைத்துக் கொண்டு அவனது தொழிலை வழிகாட்டலாம். இது ஒரு ரகசியம். இப்படிப்பட்ட ரகசியத்தை, மூல பிரபஞ்சத்தினுடைய ரகசியத்தை நாம 12ஆக பிரித்து எல்லாம் வைத்திருக்கிறோம். இவ்வளவு அறிவும் ஆற்றலும் உடைய ஒருவன், இவ்வளவு அறிவும் ஆற்றலும் ஒருவனுடைய ஒரு நோயை சொல்லலாம், அந்த உடம்பை சொல்லலாம். இப்ப இன்னைக்கு இந்த நேரம் உங்களுக்கு அடிபடும், உங்களுக்கு பிரச்சனை வரும், யாரை சந்திக்கலாம், இன்னும் பேர் உள்ள வருவான், இன்னும் கிறிஸ்டின்ஸ் உள்ள வருவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றலுடைய நமக்கு இந்த சிவம் என்பது வாய்க்கப்பட்டு விடுகிறது. இந்த சிவமானது என்னாகுது, நமது சர்வ மங்களத்தையும் தந்து விடுகிறது. நல்லா கவனிக்கணும். இங்க ஒரு அஸ்ட்ராலஜர் தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்கு, இதுவரையிலும் தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்கு சிவம் என்றால் மங்களம். இந்த மங்களத்தன்மையை ஒரு அஸ்ட்ராலஜர் அனுபவிச்சுட்டு வருவார். ஆனா சிவத்துக்கு பிடிக்காத 3 வேலை இருக்கு. ஆணவம், கண்மம், மாயை, தாங்கிற திமிர் எடுத்து போய் இருந்தால், அப்படி இருந்தால் சிவம் ஓடி போயிருவார். தட்ச பிரஜாபதியினுடைய மகளை கல்யாணம் பண்றார். கைலாயத்தின் வாசல்ல வந்து நிற்கிறார். நந்திய பெருமான் குறிப்பிடுகிறார், யார் வேண்டும் உனக்கு அப்படின்னார். நான் வந்து யார் தெரியுமா, அவருக்கே மாமனார், விளக்கமார் போட வெளியே, இது கைலாயநாதனுடைய இடம், இடுப்புல துணியை தட்டி பவ்யமா இரு, உனக்கு ஆணவம் இருக்குன்னார். அப்ப பணித்துதான் போக வேண்டியிருக்கு. தாட்சாயினியை கல்யாணம் பண்ணும் போது அவனுக்கு திருக்கூட்டு பண்ண போற நேரம், அப்ப தட்ச பிரஜாபதி என்ன செய்யறான், நான் வந்து என் மகளை சிவபெருமானுக்கே மாமனாருங்கிற இருமாப்புல இருந்த உடனே காணாம போயிட்டார் சிவபெருமான். அப்ப இந்த இடத்துல ஆணவம் இருக்கார். எங்க சிவம் இருக்கும் என்றால் எல்லாவற்றிலும் அடங்கி இருக்கும். எப்பொழுது இந்த நிலை யாருக்கு வருகிறதோ, ஒரு ஆச்சாரியனுக்கு வருகிறதோ, ஒரு குருவுக்கு வருகிறதோ, இப்படி வரும்பொழுது இந்த 3ம் இருந்தால் என்ன ஆகும், இந்த வேலும் சிவமும் என்ன ஆகும், அது மறைந்து போகும். அப்பதான் கர்மா நமக்கு வர ஆரம்பிக்கிறது. கர்மா நமக்கு எப்படி வருது, இந்த தன்மையில் இல்லாத பொழுது வரையில நம்மள்கிட்ட கர்மா ஒட்டாது. இந்த தன்மையில் இருக்கிற வரைக்கும் கர்மா ஒட்டவே ஒட்டாது. இந்த தன்மையை விட்டு விலகுகின்ற பொழுது, இந்த தன்மை விலகுகின்ற பொழுது இதெல்லாம் வர ஆரம்பித்துவிடும். ஜோதிடர்கள் ஏன் வறுமையிலே கிடக்கிறார்கள், ஏன் குடும்பத்தில் உடம்பு முடியாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு என்று பார்க்கிற பொழுது ஏன் தொடர்ந்து அவர்களுக்கு ப்ராப்ளம் வருகிறது என்று சொன்னால், ஒன்றை பார்த்தவுடன் இவன் இந்த நோயை